வணக்கம் பட்டுக்கோட்டை மக்களே. நான் இப்ப எங்க இருக்கேன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மணிமண்டபத்துல தாங்க இருக்கேன். இந்த மணிமண்டபம் பாத்தீங்கன்னா கலைஞர் பீரியட்ல 2000த்துல கட்டப்பட்ட மணிமண்டபம் தாங்க. அவரோட ஊர் என்னன்னா பட்டுக்கோட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய செங்கப்படுத்தான் காடு தான் அவருடைய ஊரு. மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இவரோட மக்களோட வழிகளையும் அவர்களோட உணர்வுகளையும் எளிய தமிழ்லையும் அதை கவிதையாகவும் வாசகமாகவும் திரைப்பட பாடல்களையும் சொன்னவர் தான் மக்கள் கவிஞர். இவரோட பாடல் வரிகள் பிடித்து போய் எம்ஜிஆர் கூட தன்னோட படத்துல இவரோட பாடல் வரிகள் எல்லாத்துலயுமே இடம்பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதும் கூட அவரோட பாடல் வரிகள்ல இதுலயே கூட கல்வெட்டுல கூட இருக்கும். அந்த தூங்காதே தம்பி தூங்காதே, சின்ன பையலே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல்கள் திரைப்படத்துல கூட இடம்பெற்று இருக்குங்க. அவரோட ஃபேமஸான ஒரு பாடல் வரி என்ன அப்படின்னா, உழைக்கும் நோக்கம் உறுதி ஆயிடுச்சுன்னா கெடுக்கிற எண்ணம் இருக்காது அப்படின்னு இவரோட பாடல் வரியில சொல்லியிருக்காரு. இதுவும் மட்டும் இல்லாம இந்த சின்ன பையலே இந்த பாடல் வரியில தான் சொல்லியிருப்பாரு, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சரியான கருத்தா சொல்லியிருப்பாரு. பன்முகத்தன்மையுடையவர் தான் இவரு. அது மட்டும் இல்லாம பாவேந்தர் பாரதிதாசன்கிட்ட கவிதை எழுதுறதுக்காக இங்கிருந்து போய் அந்த திறனையும் கவிதை எழுதவும் கத்துக்கிட்டாரு. இவரை பத்தி சொல்லணும்னா ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய விஷயம் இருக்கு. இதை ஏன்டா இவ சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, நம்ம பட்டுக்கோட்டையில எல்லாத்தையுமே அப்டேட் வீடியோ கோவில் வீடியோ போறோம். நம்ம முக்கியமான ஒரு நபர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமோட பிறந்த நாள் வர ஏப்ரல் 13 வரப்போகுதுங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு பட்டுக்கோட்டை நம்ம ஒரு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.